கரெக்டாக 98 கிலோமீட்டர் காட்டுதுங்க சரிங்களா. ஸோ 26 98 100ன்னு வைங்க, 126 கிலோமீட்டர் வருங்க வீட்டிலேருந்து காலேஜுக்கு கிட்டத்தட்ட. இல்லை நம்ம இவங்களை ஏதாவது இது பட்டு போனோம்னா ரேஷ் டிரைவிங்ன்றவாங்க ஒரே வார்த்தையில். குவிட்டு நல்லா சூப்பராக ஓட்டினா இருக்கு. 140 வண்டியோட டாப் ஸ்பீடில் ஓட்டிட்டு போகிறாரு. இருங்க எங்கள் அப்பா ஃபுல் டிரைவிங்க காவேரி. ஹே காய்ஸ், எப்படி இருக்கீங்க? ஓ, நான் இன்னும் அந்த கவரை கழட்டலையா? அஜய்ஜோ, ஒரே நிமிஷம் இருங்க, கவரை கழட்டிடுறேன். அது ஓகே. ஸோ இப்போ உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இப்போ எவ்வளோ டிராஃபிக்காக இருக்குது. நம்ம கோயம்புத்தூரில் தாங்க இருக்கோம். ஸோ இது ஒரு ட்ரிப் இல்லை, ஐயோ ட்ரிப் இல்லை வளருதே. சரி, ட்ரிப் இல்லைங்க, ரைடு. ஸோ இந்த ரைடு எங்கேன்னு பார்த்தீங்கன்னா என்னோடய காலேஜுக்கு தான். கேஎஸ்ஆர் காலேஜ் போகிறேங்க திருச்செங்கோடில். ஏன்னா நான் அங்கே படிச்சிருக்கேன், நான் அங்கே ஒரு யூஜி டிகிரி பண்ணேன். ஸோ அதனால் இன்றைக்கி அலுமினி மீட் இருக்குது. ஃபங்க்ஷன் எப்படி இருக்கும் என்னன்னு தெரியல. சரி, இப்போ அட்டன் பண்ணிவிட்டு பார்த்துட்டு வரலாம். டைம் பார்த்துக்கிட்டிங்கன்னா 9:15. இன்றைக்கி வந்து ஒரு கான்செப்டோட பண்ணிக்கலான்னு இருக்கேன். என்னென்னா நம்ம கூகுள் டைமிங்ஸ் வந்து காட்டும் இல்லையா, ஒரு கூகுள் வந்து ஒரு டைம் காட்டும் இங்கேருந்து இவ்வளோ தூரம் அப்படின்ட்டு. சரி, நம்ம அதை வந்து இன்றைக்கி சும்மா டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி போகிறோமா இல்லை அதுக்கப்புறம் கழிச்சு போகிறோமா அப்படின்னுங்கிறத தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு இருக்கேன். ஸோ என்னோட நீங்களும் அது பார்க்கணும் அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ ஃபுல்லாக கண்டினியூவாக பாருங்கள். ஸோ பார்த்துடலாம். ஜஸ்ட்டு சிம்பிளாக ஒரு ட்ரை, அவ்வளோதான். இங்கெல்லாம் வந்து நம்ம அதை டெஸ்ட் பண்ண வேணாம், டிராஃபிக்காக இருக்குது. ஸோ ஆப்வியஸ்லி நம்ம கொஞ்சம் ஹைவேஸ் கிட்டே போயிட்டு நம்ம அதுக்கப்புறம் நம்ம அதை ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ டிரைவ் ரெஸ்பான்சிபிலி, ஹெல்மெட் போடுங்க. பார்ப்போம் காய்ஸ். ஸோ நான் அங்கே ஹைவேஸ் கிட்டே போயிட்டு நான் வ்ளாக் பண்ணுறேன். இங்கே சிட்டியில் நான் எதுவும் வ்ளாக் பண்ண மாட்டேன். பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அவ்வளோதான். ஒரு வழியாக வந்துட்டாங்க ஹைவேஸு. ஸோ திருச்செங்கோடு போகணும். மேப்பில், அதாவது இப்போ நம்ம என்னென்னா மேப்பில் எவ்வளோ நேரம் ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்துடலாங்க. அது ஒரு ரஃப் எஸ்டிமேட் போடும் இல்லையா. கிலோமீட்டர் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 26.6 கிலோமீட்டர். நான் வீட்டிலேருந்து 0 பண்ணிட்டேங்க, வீட்டில் 0 பண்ணிட்டேன். ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு வரணுன்னாலே வந்து வீட்டிலேருந்து ஹைவேஸுக்கு வரணுன்னா 26 கிலோமீட்டர் ஓடணுங்க. இது கரெக்டாக 98 கிலோமீட்டர் காட்டுதுங்க சரிங்களா. ஸோ 26 98 100ன்னு வைங்க, 126 கிலோமீட்டர் வருங்க வீட்டிலேருந்து காலேஜுக்கு கிட்டத்தட்ட. இல்லை நம்ம போகிற அதே ரூட்டு தானே, அவுட்டர் ரிங் ரோடு அதில் போதும். ஓகே. ஸோ எவ்வளோ நேரம் காட்டுதுன்னா 1 hour 56 minutes காட்டுது. உங்களுக்கு இதில் பார்த்தா தெரியும். பைக்கில் போனால் 1 hour 56 minutes காட்டுது. இன்னொரு ரூட்டில் போனால் 2 hour 15. ஸோ 1 hour 56 அப்படின்னா கிட்டத்தட்ட 2 ஹவர்ஸ்ன்னு வைங்களேன். ஸோ 9:47 10:47 11:47க்கு தான் நான் போவேன்னு சொல்லி காட்டுது. இங்கே 26.6 கிலோமீட்டர் வீட்டிலேருந்து. டைம் 9:50 ஆச்சுங்க. ஐ ஷோ அகைன் 9:50. ஓகேங்களா. 10:50 11:50க்கு அங்கே இருக்கிற மாதிரி மேக்ஸிமம் பிளான் பார்த்துடலாங்க. அதுக்குள்ளே நான் போயிடலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். யா, வில் ஸ்டார்ட். நான் அப்பப்போ vlog வீடியோ காட்டுறேன் சரிங்களா. ஸோ அதனால், ஆனால் இது நம்ம ஆல்ரெடி பழைய வீடியோவில் போட்டிருக்கோங்க. பார்க்காதவங்க மறக்காமல் பாருங்கள். சண்டே ரைடு போயிருக்கோம், அதே ரோடு தாங்க, அதே ஹைவேஸ் ரோடு தான். விஜயமங்கலம் டோல் வரையும் நான் அதில் கவர் பண்ணியிருப்பேன். பார்த்தீங்களா எவ்வளோ டிராஃபிக்காக இருக்குது, உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். வீடியோவில் செம்ம டிராஃபிக்காக இருக்குது. தெரிலங்க, அந்த டயத்தில் போகலான்னு தெரியல. பார்ப்போம். ஹைவேஸ் டிராஃபிக்காகி நம்ம ஊரில் தாங்க பார்க்குறேன். இங்கே பாருங்களேன், ஹைவேஸில் எவ்வளோ டிராஃபிக்காக இருக்குன்ட்டு. நான் சொன்னல நம்ம ஊரில் பின்னாடி டிராஃபிக் இருக்குது. நீங்கள் பின்னாடி பார்த்தீங்கன்னா தெரியும். ஐயோ, இங்கே இப்படி தாங்க இருக்குது. இப்படியே செட்டாக போயிட்டுருக்கு. அந்தாவா நம்ம இவங்களை ஏதாவது இது பட்டு போனோம்னா ரேஷ் டிரைவிங்ன்றவாங்க ஒரே வார்த்தையில். ஐ திங்க் நிறைய பேர் ஹைவேஸ் யூஸ் பண்ணுறாங்க இல்லையா. ஒரு வழியாக 3 lane முடிஞ்சு 2 lane வந்துட்டேன். ஐயோ, பின்னாடி வர குவிட்டு நல்லா சூப்பராக ஓட்டினா இருக்கு. 140 வண்டியோட டாப் ஸ்பீடில் ஓட்டிட்டு போகிறாரு. இருங்க, நம்மளை கிராஸ் பண்ணிட்டு என்ன ஸ்பீடில் போவாரு மட்டும் பாருங்க. நான் 120ல் போயிட்டுருக்கேன். இன்னும் டைம் எவ்வளோ ஆச்சுன்னு எனக்கு தெரியல. இதில் டைம் பிளாக் இல்லை. இவர் தான் நல்லா ஸ்பீடாக ஓட்டிகிட்டு வந்தாருங்க ஹைவேஸில். 140ல் ஓட்டிகிட்டு வந்தார். இப்போ ஏன் ஸ்லோ பண்ணிட்டாருன்னு தெரியலையே. ஓகே, ஸோ 130ல் போயிட்டுருக்கேன். அவரும் பாருங்க 130ல் சலிக்காமல் வந்துட்டுருக்காரு.
வண்டி 140 போகலாம். நம்மளுக்காக தான் வழி விடுறதுக்கு வெயிட் பண்ணுறாரு. நம்ம அப்படியே பண்ணலாங்க. அவ்வளோதான். ஓ, இங்கே ட்ரிப்பு போகிற அப்படியாட்டிருக்கு. எங்கே போகிற அப்படி இங்கே லாங் போகிற அப்படியாட்டிருக்கு. அவர் எதுவுமே நம்மளை பார்த்து கண்டுக்கல, அதனால நான் கண்டுக்கல. இல்லை, நான் பார்த்தேன், அவரும் எதுவும் கண்டுக்கல. சரி, நம்மளும் எதுவும் படிக்க வேணான்னு விட்டுங்க, அவ்வளோதான். ஹண்டர் 350 சூப்பர் வண்டி. ஸோ விஜயமங்கலம் டோல் வந்துட்டேங்க. ஓகே, கரெக்டாக 84 கிலோமீட்ரு. இப்போ மாட்டுற மாதிரி வருது. டே, ஏதாவது பற்ற வச்சுட்டேன்னா நான் வண்டியில் என்னன்னு தெரியலையே ஐயா. ஸோ இதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் இதில் வந்து உங்களுக்கு இது வந்துடும், என்ன சொல்கிறது, அந்த ரைட் டைவர்ஷன் பெருந்துறை போகிறக்கு. அப்புறம் அது ஊருக்குள்ளே போகும், பெருந்துறை ஊர். அதை தாண்டி அப்படியே ஒரு அவுட்டர் ரிங் ரோடு எல்லாம் போகும். பாருங்கள், பக்கம் தானே போகிறீங்க, பாருங்கள். நான் வந்து இப்போ ரைட் எடுத்து பெருந்துறை வழியாக திருச்செங்கோடு டைவர்ட் ஆகிடுவேன், ஈரோடு போகாமல். புரியுதுங்களா? ஆமாங்க. ஸோ இங்கே தான் வந்து இந்த டைவர்ஷன். அப்படியே எங்கள் அக்கா ரைட். ஸோ இந்த டைவர்ஷனில் அப்படி வந்துட்டு அப்படியே அப்படி திரும்பிட்டோன்னா எஸ். இந்த பெட்ரோல் பங்கில் நான் ஒரு டைம் அடிச்சிருக்கேன், பெட்ரோல் அடிச்சிருக்கேன், சரிங்களா? ரிலையன்ஸ். ஆமாம், அப்போ 103 ரூபா அதே தான் வச்சிரு, 100 ரூபா சம்திங் ஏதோ இருந்துச்சு. 10:24 சரிங்களா? எத்தனை மணி நீங்கள் சொன்னேன்? 11:50 இல்லையா? ஆமாம், 11:50 சொல்லியிருந்தேன். சரி, பார்க்கலாங்க. பெருந்துறை வந்துட்டேன். அங்கே பெருந்துறை மெயின் ஏரியா. எனக்கு இங்கே வந்து இங்கே வந்தோடனே எனக்கு ஒரு இது ஞாபகம் வச்சுங்க. என்ன தெரியுங்களா, நான் இருந்துச்சு. பட் ஒரு இடத்துல திடீர்னு பார்த்தா அப்படியே கும்பல் எல்லோரும் போயிட்டு இருந்தாங்க. எல்லாம் பர்ச்சேஸ் பண்ணிட்டு எல்லாம் அப்படியே ஒரு கலகலன்னு இருந்தாங்க. ஆனால் எல்லாருமே பார்த்திங்கன்னா நார்த் இண்டியன்ஸ். சொன்னால் நம்ப மாட்டீங்க, இங்கே நார்த் இண்டியன்ஸோட பாப்புலேஷன் வந்து கண்டிப்பாக நான் பெருந்துறை மக்களில் ஒரு 15% இருப்பாங்கன்னு நான் நம்புகிறேன். கண்டிப்பாக இந்த இடம்லாம் எனக்கு நல்ல இருக்குங்க. அப்படி நார்த் இண்டியன்ஸ் வந்து இங்கே பர்ச்சேஸ்லாம் பண்ணிலாம் வாங்கிட்டு போயிட்டு இருந்தாங்க. ஏன்னா இங்கே நிறைய இந்த பனியன் கம்பெனிஸ், இண்டஸ்ட்ரீஸ்லாம் இருக்குது. ஸோ அங்கெல்லாம் யார் வேலை செய்வா? இவங்க தான். வேறு யார்? ஸோ அதை நான் இங்கே பதிவு பண்ண விரும்புகிறேன். ஸோ மறக்காமல் யாராவது பெருந்துறை இல்லை இதை பற்றி தெரிஞ்சவங்க இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன் என்ன சொல்கிறேங்க என்ன ஏதுன்ட்டு. ஸோ நிறைய பேர் இருக்காங்க. ஓகே, இங்கே கூட ஒரு ராயல் என்ஃபீல்ட் ஷோரூம் ஒன்று இருக்கும், சின்னதாக இருக்குங்க. இங்கே ஒரு ராயல் என்ஃபீல்ட் ஷோரூம் நான் பார்த்தேன். எப்படி கரெக்டாக சொன்னேன்னா? எஸ், பார்த்தீங்களா? இது ஒரு ராயல் என்ஃபீல்ட் ஷோரூம் சின்னதாக இருக்குது. பார்த்தீங்களா எவ்வளோ சின்னதாக இருக்குது? சர்வீஸ் சென்டரு அது பின்னாடியா? அப்படி தான் நினைக்கிறேங்க. பெருந்துறை 10:30. ஓகே, 10:30 ஆச்சு. போயிடுவோமா? 10:30 ஆச்சேடா. திருச்செங்கோடு இதெல்லாம் வரும். ஸோ பெருந்துறையிலேருந்து வர்றவங்களுக்கு இது ஒரு சின்ன டைவர்ஷன் தான். ஸோ அப்படியே ரிங் ரோடு இல்லையா, அப்படியே திருச்செங்கோடு போயிடலாங்க. நான் எங்கேயுமே நிறுத்தலை, தவிச்ச வாய்க்கு தண்ணியும் குடிக்கலை. இது ரிங் ரோடுன்னு சொல்லுவாங்க, அதாவது அவுட்ரு கூட்ஸ் வண்டி எல்லாமே. ஏன்னா ஈரோடு சிட்டி வழியாக போனோன்னு இங்கே ரொம்ப டைம் ஆகும். அங்கே டிராஃபிக், அங்கே ஆல்ரெடி பிரிட்ஜு கட்டிகிட்டு இருக்காங்க ஈரோட்டில். ஸோ அது ஒன்று இருக்குது. ஸோ அதனால் அவுட்ரு ரிங் ரோடுலேயே இப்படி போயிட்டோன்னா வேறு எங்கேயா போகிறோன்னா போகலாம். ஈரோடு போகணுன்னா அப்படி தான் போய் ஆகணும். ஸோ திருச்செங்கோடு, நாமக்கல், அதுக்கப்புறம் அவுட்ரு சைடில் போய் இண்டஸ்ட்ரியில் எதாவது கனெக்ட் பண்ணோம் அப்படின்னா லாரிக்கு எல்லாமே இந்த ரோடு தான் யூஸ் பண்ணுவாங்க. இது ஒரு சிங்கிள் லைன், இப்படியே தாங்க இருக்கும் ரோடு. பார்த்தீங்களா? இந்த மாதிரி தான் வண்டி வந்துக்கிட்டே இருக்கும். இவன் ஓவர்டேக் பண்ணிட்டான்னா பிரச்சனை இல்லைங்க, அவன் அப்படியே வந்துக்கிட்டே இருப்பான். நம்ம எப்படி போகிறது? லெஃப்ட்டில் மண், சரிங்களா? இப்படி தான் இருக்கும் ரோடு. இந்த மாதிரி ஒவ்வொரு ஊர் ஜங்ஷன் வரும்போது ஸ்பீட் பிரேக்கர்ஸ் போட்டிருப்பாங்க இங்கே. இது அப்படியே டைவர்ஷன் மாதிரி தான் வைங்களா. இந்த மாதிரி ஒரு 4-5 ஜங்ஷன் வரும் அவுட்டர் ரிங் ரோட்டில் பார்த்தீங்கன்னா. ஆனால் கொஞ்சம் சேஃபாக போய்க்கிறது நல்லது தான். ஈரோடு ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் இங்கே இருக்குது பார்த்தீங்களா? எஸ், நாமக்கல் மாவட்டம் தங்களை அன்புடன் வரவேற்கிறது. ரிவர் காவேரி. காவேரி காவேரி ட்ரையாக இருக்குது பார்த்தீங்களா? காவேரி ரிவரே ட்ரையாக இருக்குது. அடே எங்கள் அப்பா, ஃபுல் ட்ரைங்க. காவேரி ஃபுல் ட்ரையாக இருக்குது, ட்ரையாக இருக்குது. இந்த பார்த்தீங்களா கேஎஸ்ஆர் போட்டிருக்குறாங்களா? எஸ், பரவாயில்லைங்க. இந்த போர்டு இப்போ தாங்க வச்சுருக்காங்க.
ஆனால் இதை நானே கண்டுபிடிச்சேன் அப்படி சொல்ல மாட்டேன். இந்த ஆக்சுவலி இந்த போர்டு இப்போ தான் வச்சுருக்காங்க. நான் இதுக்கு முன்னாடி வந்த வரையிலுமே இல்லைங்க. இதுக்கு முன்னாடி ஒரு 4-5 டைம் வந்திருக்கேன் காலேஜுக்கு. ஸோ அப்போல்லாம் இந்த போர்டு இல்லை. ஆனால் இந்த ஏரியாவே வந்து கொஞ்சம் ட்ரை லேண்டு தான். இந்த திருச்செங்கோடு நமக்கெல்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் தண்ணி பற்றாக்குறை இருக்க ஏரியா தான். ஆனால் பரவாயில்ல, விவசாயத்தில் இவ்வளோ ஆர்வமாக செஞ்சு பண்ணுறாங்க. ஃபார்மர்ஸுக்கு தான் தேங்க் காட், கடவுள் தான் அவங்கெல்லாம் சாப்பாடு போடுறாங்க. ஸோ இதுக்குள்ளே அப்படியே போனோம்னா அந்த மெயின் ரோடுக்கு கொஞ்சம் அந்த பில்டிங்லாம் கட்டினதுனால பேக் கேட்டில் நம்ம என்ட்ராக போகிறோம். வேறு லெவல். ஐயோ சின்ன குழந்தை திடீர்னு ரோட்டுக்கு வந்துருச்சுன்னா இங்கெல்லாம் வண்டி ஜாஸ்தி வராது போலங்க. அதனால தான் அவங்க பெருசாக இது பண்ணிக்கிறது இல்லைன்னு நினைக்கிறேன். ஐயோ வேலையில் வேறு கான்சன்ட்ரேஷனாக இருக்காங்கல்ல பாருங்கள். ஃபுல்லாக வந்து அந்த சைடு ஏதோ செடியெல்லாம் எடுக்கிறாங்க போல் சம்திங். ஓகே, பிளைண்ட் ஸ்பாட்டில் ஹார்ன் அடிக்கிறது நல்லது தான். இது ஒரு சின்ன ஹில்லு, இங்கே நல்லாயிருக்கும். அப்பா எதுவுமே மாறலைங்க. அந்த குழியெல்லாம் எப்போதெல்லாம் அந்த இடத்துல எனக்கு அடி விழுந்துக்கிட்டே தான் இருக்கும். ஆனால் நான் ஸ்லோவால மாட்டேன். அம்மாடி வந்தாச்சுங்க. நான் கிட்ட வந்துட்டேன். இங்கே ஒரு லெஃப்ட் கட் வரும். ஸோ அதை எடுத்துகிட்டேன்னா இது பண்ணிக்கலாம். பாருங்களேன் எவ்வளோ பில்டிங்ஸ், எவ்வளோ பில்டிங்ஸ். பா இல்லை இதை விட பெரிய யூனிவர்சிட்டி எல்லாமே இருக்குங்க, நான் இல்லைன்னு சொல்லலை. பட் இந்த ஊரில் இவ்வளோ பெருசாக கட்டியிருக்காங்கல்ல, அதுதான் மாஸ். முதல் எதிரி இந்த ஸ்பீட் பிரேக்கர் தாங்க. நான் கேஎஸ்ஆர் பார்த்தீங்களா போர்டு போட்டிருக்கேன். பா வந்தாச்சுங்க. எஸ். ஸோ காலேஜ் வந்துட்டேன். இங்கே ஒரு இடத்துல தாங்க நான் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுவேன். நீங்கள் பாருங்கள் ஜஸ்ட்டு எப்படி கெட்டப் மாற்றுறேன்னு பாருங்கள், அவ்வளோதான். ரொம்பலாம் இல்லை, டீசெண்டாக காலேஜோட மாதிரி இப்படியே போடடா. ஏய் தம்பி எக்கப்பா ஸ்பேஸ்லேருந்து இப்போ தான் வரீங்களான்னு கேட்டுருவாங்க. பைக்கு தான் நீட்டாக இங்கே நிறுத்திடுவேன். அவ்வளோதாங்க. இந்த கேட் அங்கே தாங்க இருக்குது, ஒரு 200 மீட்டர்ஸ். ஸோ வந்தாச்சு. டைம் எல்லாம் பார்த்தலாமா? 10:59, 11 கரெக்டாக 11 ஆச்சு பாருங்கள். தெரியுதா? இருங்க டே வாட்டர் ரிமைண்டர்லாம் விட்றா. கமான். எஸ். ஸோ 9:50க்கு எடுத்தோங்க. சரிங்களா? கரெக்டு தானே? 9:50க்கு எடுத்தோம். டைம் பாருங்கள் 11. 1 ஹவரில் வந்துட்டோங்க. பா 1 ஹவரில் கேஸை வந்தாச்சு, திருச்செங்கோடு வந்தாச்சு. ஓகே, தட்ஸ் வெரி குட். கூகுள் சொன்ன டைமை முறியடிச்சிட்டோங்க. எஸ், ஏ கூகுள் சொன்ன டைமை முறியடிச்சாச்சு அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ நீ அவ்வளோதாங்க, 11 ஆச்சு, வந்துட்டேன். பரவாயில்ல. ஸோ இதுதான் நம்ம கெட்டப்பு. ஓகேங்களா? இப்போ ட்ரெஸ் மாற்றிடலாங்க. உங்கள் ஜாக்கெட் ஓரமாக வச்சுட்டேன். ஷர்ட் இருக்கா? அவ்வளோதாங்க. அந்த ஷர்ட் போட்டுப்பேன். சரிங்களா? போயிட்டு ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணிட்டு மார்க் ஷீட் வாங்கிட்டு வர வேண்டியதான். ஆப்வியஸ்லி உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ எவ்வளோ ஓட்டியிருக்கேன்? 126. நான் சொன்னேன் இல்லைங்களே 100 கிலோமீட்டருன்ட்டு காலேஜுக்கு. நம்ம ஹைவேஸ் வரும்போது 126ன்னு போட்டிருந்தேன். கரெக்டுங்களா? நீ உள்ளார போயிட்டு உள்ளார எப்படி போகிறேன்னு பாருங்கள். ஓகே. சாண்டு கொஞ்சம் இதாக இருக்குது. கலரே உள்ளார விட்றீங்க. நான் பிஎட் காலேஜ்ண்ணா. என்ன பர்பஸாக வந்தீங்க? நான் இது அலுமினி மீட்டு சர்டிஃபிகேட் வாங்கணும், அதுக்கு வந்தேன். கேட்கல என்னது? ஏன்னா இல்லை கோயம்புத்தூர்லேருந்து வர. கணபதியா? நம்ம மருதமலை. இருங்க, ஐடி கார்டு இருக்கு. நிறைய டைம் வந்திருக்குங்க. இந்தாங்க ஐடி கார்டு. எந்த வருஷம் முடிச்சிங்க? 2022. சர்டிஃபிகேட் வாங்குறதுக்கு அங்கே உள்ளார இருக்குல்ல காலேஜ். உள்ளார நம்ம எப்பவுமே அங்கே தான் நிறுத்துவோம். சந்திரப்பட்டத்தில் இங்கே சந்திரப்பட்டலத்துக்கு வரீங்க சொன்ன அப்படி. சரி பார்ப்பாங்க. ஆமாம்
அதே நேரத்தில் நம்ம வண்டி சேஃப்டி பார்க்கணும் இல்லைங்களா, அதுதாங்க மேட்டரு. ஸோ அதுவும் இருக்குது, பார்க்கலாங்க. ஐயோ எல்லோரும் பார்க்குறாங்களே இருக்கிற மாதிரி இருக்குது. போங்க இல்லை வந்து இல்லையா சார் ஐயப்பா கொஞ்சம் கூச்சமாக இருக்குது. ஓகே ரைட், சரிங்க. நான் உள்ளார போயிட்டு ஃபங்க்ஷன்லாம் என்னென்னு பார்த்துட்டு கூப்பிட்றேங்க. எல்லோரும் நம்மளே ஒரு மாதிரி பார்க்குறாங்க தான். சரி பார்த்துடலாங்க.